Okay students, welcome back to the video. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8ல ஒரு sum பார்க்க போறோம். டைரக்ட்டா exercise sum. ஓகேவா? illustration-ல வேணா உங்களுக்கு general explanation ஒன்னு கொடுத்துட்டேன். சோ அத வச்சு exercise sum வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, சம்க்குள்ள போலாமா? சோ sumல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா from the following receipt and payment calculate the amount of subscription shown in income and expenditure account for the year ended 31st December 2018. அதாவது from the following income receipt and payment, அதாவது receipt and paymentல கொடுத்திருக்கிற அந்த ஃபார்மேட்டை வச்சு calculate the amount of subscription shown in the income and expenditure account. அதாவது income and expenditureல சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே போஸ்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற ஃபார்மேட்டை வச்சு அந்த இயர் எண்டிங்கில் எவ்வளோ கால்குலேட் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த சைடு வரும்னா பை சைடு வரும், அதாவது கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ கிரெடிட் சைடு போடும்போது என்ன இயரோடது வரும், எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத இந்த சம்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளை கண்டும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர், அதாவது இயர் 2018 கொடுத்துட்டாலே நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லேயே இருக்கும் க்ளோசிங் இயர் அது ஆக்சுவலாக. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு கரண்ட் இயர், எந்த இயர் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்க வருஷம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், இல்லை அதான் நம்மளோட கரண்ட் இயரும். ஓகேவா? ஸோ கரண்ட் இயரில் வந்து 2018 வந்து 2018ல் 8000 ரூபாய் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும், ஃபார்மேட் தெரியலனா மறுபடியும் ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா? ரீகால் பண்ணிங்கன்னா கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயருக்கு நம்ம என்ன ஆடா மைனஸான்னு பார்த்துட்டே இருங்க, ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. நான் அந்த ஃபார்மேட்டை இப்போ எழுதுகிறேன். ஓகேவா? சம்குள்ள போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹெட்டிங் எழுதிக்கோங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் account for the year ended 31st December 2018. ஓகேவா? ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காலமில் சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கிறீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட், தென் டெபிட் சைட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ rupees, then income. ஓகேவா? ஸோ rupees. ஓகேவா? ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மேட் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. சாரி, அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரண்ட் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு கரண்ட் இயர் வந்து 1,72,000. ஸோ அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு, அது ஒரு இன்கம். சப்ஸ்கிரிப்ஷனாலே நம்மளுக்கு என்னது ஒரு இன்கம். ஓகேவா? ஸோ இந்த நான் ப்ராஃபிட் ட்ரேடிங் ஆர்கனைசேஷனோட மெயின் இன்கமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? ஸோ டூ வந்து இந்த சைடு என்ன வந்து பை ஆயிரு. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் சாக் பீஸ் இல்லையா, பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரண்ட் இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,72,000. ஓகேவா? அப்போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018. 2018ன்றது இங்கே நம்மளுக்கு கரண்ட் இயர். அப்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா?
அதாவது இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸில் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8000 கொடுத்துருக்காங்க. அப்போது ஆட் எவ்வளவு, கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் போட்டு இயரை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 2018 எவ்வளோ அமௌண்ட்டு, 8000. ஸோ இந்த ரெண்டையுமே இன்னர் காலத்தில் எழுதிக்கிறணும். ருபீஸ்க்கு வந்து 2 காலம் போட்டிருப்பீங்க இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் 2 காலம் வரும், இன்கமில் 2 காலம் போட்டுக்கோங்க. ஸோ 2 காலம் போட்டிங்கன்னா இன்னர் காலத்தில் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டையும் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டையும் ஆடாக லெஸ்ஸான்னு பார்த்துட்டு, ஸோ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, லெஸ் பண்ணணும் லெஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் போடணும். ஓகேவா? ஸோ 1,72,000 + 8,000 எவ்வளவு, 1,80,000. ஓகேவா? 1,80,000. ஸோ இதுதான் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். ஓகேவா? டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இது. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, calculate the amount of subscription. ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். இங்கே தான் இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் என்னது, 1,80,000. இதை நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் காலத்தில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 வருஷத்தில் என்னென்னா 2017 28,000, 2018 1,72,000, 2019 12,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரெசிப்டில் வந்து நம்மளுக்கு இன்கம், அதாவது ரெசிப்ட்னாலே நம்மளுக்கு என்னது கேஷ் இன்ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம், பேமெண்ட்னா அவுட்ஃப்ளோ. இங்கே ரிசிப்டில் இங்கே 2 சைடு வந்துச்சுன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து பை சைடு வரும். ஏன்னா இங்கே இது வந்து இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வந்து டெபிட் கிரெடிட் எழுதி வச்சுக்கோங்க. இங்கிட்டு டெபிட்டில் வர்றது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காலத்தில் கிரெடிட் சைடு வரும். ஓகேவா? புரியுதா? இங்கே வந்து கிரெடிட் சைடு வரும். இங்கே 2னா இங்கே பை, இங்கே பைனா இங்கே 2ல் வரும். ஏன்னா அங்கே பேமெண்ட்டு, இங்கே எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு கொஸ்டினோட ஹிண்ட்டு, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோல் மாதிரி, ஒரு ஆப்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட்டே பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 மட்டும் தான் கொடுப்பாங்க. கரண்ட் இயரா ப்ரீவியஸ் இயரானு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அதை வந்து 2018ன்றது கரண்ட் இயரா ப்ரீவியஸ் இயர்னு கண்டுபிடிக்கணும். இதே 2017 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ 8,000 நீங்கள் மைனஸ் பண்ணி 1,72 மீன்ஸ் 8,000 போச்சுன்னா 1,65,000 1,64,000 நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்னாலே நம்மளுக்கு ஆட் தான். ஸோ அப்போ நம்ம 1,72 + 8,000 போட்டதுனால 1,80,000. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 9ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, how the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு சப்ஸ்கிரிப்ஷன் 2018-19 ப்ரீவியஸ் இயர் 10,000 கொடுத்துருக்காங்க. 2018-19 வந்து 50,000 கரண்ட் இயர். 2019-20 வந்து சப்சீக்வெண்ட் இயர் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 200 members in the club each paying an annual subscription வருட சந்தா ஆஃப் ₹400 400 per annum. ஒரு வருடத்திற்கு 200 அந்த மெம்பர்கள் வந்து
200 மெம்பர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா மணிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வந்து ரிசீவ் ஆகிருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். சாரி, ரிசீவ் இல்லை, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க மொத்தமாக ஒன் இயரில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிசீவ்டு எவ்வளோன்னு அவங்க கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த 2017-18 ப்ரீவியஸ் இயரோட எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குன்னா 2000 வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் கிவன் இன் த கொஸ்டின்ஸ். இதை வச்சு தான் நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம், அதை பேலன்ஸ் ஷீட்லேயும் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க சமுக்குள்ளே போகலாம். ஸோ 200 மெம்பர்ஸ் வந்து 400 மணிக்கு பே பண்ணாங்க அப்படின்னா 80,000. ஓகேவா? 80,000. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2018-19 வந்து 50,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. ரிசீவ் ஆகிருக்கு, சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணால் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ பேமெண்ட்டில் வந்து அது ரிசிப்ட் அப்படின்னா, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் அது ரிசிப்ட் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு அது ஒரு இன்கம் அண்ட், அதாவது இங்கேனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்மளுக்கு வந்து அது ஒரு இன்கம், பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ரிசீவ்டு. ஓகேவா? எந்த வருஷம்? 2019. இங்கே 2019 கொடுத்துருந்தாலும் கொஸ்டின்லேயும் 2019 கொடுத்துருந்தாலும் இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர், சப்சீக்வெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அண்ட் சப்சீக்வெண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தோட எந்த வருஷத்தை ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொஸ்டின்ஸில் 2018-19, அதாவது கரண்ட் இயர் 1 இயரோட பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸில் மறுபடியும் என்னென்னு கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா 200 மெம்பர்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் பெர் ஆனம் வருஷம் வந்து 400 ரூபா பே பண்ணுறாங்க ஒரு மெம்பர். அப்போ 200 மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா 80,000 வந்து பே பண்ணுறாங்க பெர் ஆனம் மட்டும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் வந்து கரண்ட் இயர் ரிசீவ் ஆகிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? 50,000 ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ மொத்த டோட்டல் வந்து 80,000, கரண்ட் இயரில் ரிசீவ் ஆகிருக்குது 50,000. ஸோ அப்போ அவுட்ஸ்டாண்டிங் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் received 50,000 outstanding for current year, add current year outstanding. current year outstanding எவ்வளவு? அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து 80,000. நீங்கள் மைனஸ் பண்ணாலே 80,000லேருந்து 50,000 மைனஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ 30,000. ஓகேவா? இதோட இதை ஆட் பண்ணிங்கன்னா 80,000 உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? $80,000 இதுதான் உங்களுக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ஸோ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 30,000. ஓகேவா? 30,000. ஸோ இங்கே வந்து இதோட முடிஞ்சிருச்சு. புரியுதா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் முடிஞ்சு. ஸோ நம்ம ஃபார்மெட்டில் பார்த்த மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வர்ற சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயரோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் பேமெண்ட் இன் கரண்ட் இயர் இருந்தாலும் சரி, ரிசீவ்டு இன் ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபார்மெட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கிவன் ஐட்டம்ஸ் எப்படி வந்து இங்கே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் வந்து கிவன் ஐட்டம்ஸ் ஹவு வில் அப்பியர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அசட். புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்மளுக்கு அசட். ஓகேவா? ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் போட்டுக்கோங்க. கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து 30,000. கொஸ்டினில் ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர்
2000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2017-18 அதாவது ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள். 2018ஓட அமௌண்ட் எவ்வளவு? 30,000. ஓகேவா, 30,000. அப்போ 2017ஓட அமௌண்ட்டே நம்ம ஆட் ப்ரீவியஸோட அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம இங்கே போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி 2018, அதாவது இங்கே 2018ஓட அவுட்ஸ்டாண்டிங் தானே, அது கரண்ட் இயரோட தான். புரியுதா? ஏன்னா இங்கே 2018 to 19 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2018-19ம் 2018 to 19 கரண்ட் இயர், 17-18ன்றது ப்ரீவியஸ் இயர். ஸோ அப்போது 18-19 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கரண்ட் இயரோட தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ 18-19ன்றது 2018ஓட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருந்திருக்கு? ஒரு 2000 இருந்திருக்கு ஏற்கனவே. ஓகேவா, ரிசீவ் ஆனது 50,000. ஸோ அப்போது அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயரை ஆட் பண்ணணும். ஸோ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் வந்து ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 32,000. ஓகேவா, அடுத்தது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட இது சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு படிங்க. கொஸ்டின் ஒரு ஃபார்மேட்டுக்கு வாங்கலேன். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க கொஸ்டின் வந்து 2018-19 ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 2019-20ஓட ப்ரீவியஸ் இயரோட நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம அட்வான்ஸாகவே பே பண்ணிட்டோம். ஓகேவா, அட்வான்ஸாகவே நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ அந்த அமௌண்ட் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2018-19 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. புரியுதா? 2018-19 5,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அட்வான்ஸ் பேமெண்ட்ன்றப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு சொல்லி இங்கே என்ட்ரி பண்ணணும். அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 2019 வந்து 2020ஓட அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஒரு 5,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஸ்டின்ஸில் கொடுத்த மாதிரியே கஸ்டமர்ஸோட மெம்பர்ஸோட எல்லா பெர் ஆனமோட சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். கேல்குலேட் பண்ணனால அப்போது அடுத்தது வந்து நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சு. அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் கிடச்சிருச்சு. கரண்ட் இயருக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆன அமௌண்ட்டோட நம்ம ஆட் பண்ணினா 80,000 வந்துருச்சு, டோட்டல் வந்துருச்சு. நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டோம். அவுட்ஸ்டாண்டிங்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம அசெட்டில் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே 17-18ஓட அவுட்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2,000 இங்கே போஸ்ட் பண்ணிட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே இங்கே போஸ்ட் பண்ணிடுவோம். புரியுதா? ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் இங்கே வந்து இன்கமோட முடிஞ்சிடும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ப்ளஸ்ஸும் மைனஸ்லாம் முடிஞ்சிடும். இங்கே அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர்னாலும் கரண்ட் இயர்னாலும் அங்கே தான் போஸ்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்னாலும் அங்கே தான் போஸ்ட் பண்ணி அதை ஆட் தான் பண்ணணுமே தவிர அதை ப்ளஸ்ஸோ மைனஸோ அங்கே பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ அப்போ வந்து 30 + 2,000 32,000 போஸ்ட் பண்ணிடுங்க. கொஸ்டின்ஸில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சாரி, அட்வான்ஸ் பே பண்ணதோட ப்ரீவியஸ் இயரோட அட்வான்ஸ் பே பண்ணதே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2018-19ஓட 2019-20ஓட அமௌண்ட்டை நம்ம பே பண்ணதையும் 2000 இந்த சம்லேயே கொடுத்துட்டாங்க கீழே. புரியுதா? 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட். அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு 5,000. ஸோ அதை வந்து லைபிலிட்டி சைடில் வரும். அதை நம்ம லைபிலிட்டிஸ்லேயும் போட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இல்லைனா ஏன் இங்கே 30,000 வந்திருக்குன்றது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அது கொஸ்டின்ஸ்லேயும் கொடுக்கல. அதே மாதிரி இதையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நம்மளை தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காமல் விட்டுறாதீங்க. புரியலைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த சம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2ல் உள்ள எக்ஸசைஸ் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க சம்குள்ளே போகலாமா? How will the following items appear in the
ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கிளப் ஃபார் த இயர் ending 31st March 2017. Received subscription of rupees 40,000 during the year 2016-17. This includes subscription of rupees 5,000 for 2015-16 and rupees 3,000 for the year 2017-18. Subscription of rupees 1,000 is still outstanding for the year 2016-17. Okay va? So இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the following items of a club for the year ending 2017 மார்ச்சில் வந்து ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு அமௌண்ட்டெல்லாம் எப்படி அப்பியர் ஆகும், ப்ரீவியஸ் இயரா கரண்ட் இயரா எல்லாமே கண்டுபிடிச்சி நம்மளை ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, க்ரியேட் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போகலாம். சரியா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பை யூஸிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஹெட்டிங் என்ன அப்படின்னா டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பை யூஸிங் receipt and payment method. பேமெண்ட். ஓகேவா? ஸோ இது ஏன் எழுதி போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதலாம் வந்து சம்மில் வந்து பெருசாக பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சென்டென்ஸாக பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது, ஓகேவா, இது எந்தெந்த கரண்ட் இயர், இந்த கரண்ட் இயரோடது எது, ப்ரீவியஸ் இயரோடது எது, ஓகேவா, சப்சிக்வெண்ட் இயரோடது எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஃபஸ்ட் நோட் பண்ணி போட்டுறேன் போர்டில். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ஆட் பண்ணுறது, எதை மைனஸ் பண்ணுறது, எந்த வருஷத்தை மைனஸ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயரோடது கரண்ட் இயரோடது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணி போட்டுறேன் போர்டில். அதுக்கப்புறமா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்புறம் சம்மில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் rupees 40,000 டியூரிங் த இயர் 2016-17. ஸோ இதோட இந்த சம்மோட இயர் என்ன அப்படின்னா 31st March 2017. ஓகேவா? ஸோ 2017 நடந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர். ஓகேவா? ஸோ அந்த வருஷம் ரிசீவ்டு ஆன சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 40,000. ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 40,000. ஓகேவா? டியூரிங் தி இயர் 2016-17. இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போர்டில் எழுதி போகிற எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மு செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டில் திஸ் இன்க்ளூட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் rupees 5,000 ஃபார் 2015-16 ப்ரீவியஸ் இயரோட இது அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? திஸ் இன்க்ளூடிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து rupees 5,000 எந்த இயருக்கு 2015-16. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஏன்னா இந்த வருஷத்தோட இந்த சம்மோட கரண்ட் இயர் என்னது 2017. ஸோ இந்த இன்க்ளூடிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 5,000 வந்து 2015-16 உண்டான அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ அது ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அடுத்தது rupees 3,000 ஃபார் த இயர் 2017-18. ஓகேவா? rupees 3,000 ஃபார் த இயர் 2017-18. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 3,000 for the year
2017-18. ஸோ இந்த வருஷத்தோட நம்மளுக்கு கரண்ட் இயரோட டேட் என்ன இயர் என்னது 2017. ஸோ இது இங்கே வந்து 3000 ரூபாய்ன்றது வந்து 2017-18ஓட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ 2017-18நாலே நம்மளுக்கு என்னது அட்வான்ஸ் அமௌண்ட் அது. ஓகேவா? அட்வான்ஸ் பேமெண்ட். புரியுதா? அட்வான்ஸ் பேமெண்ட். அட்வான்ஸ் பேமெண்ட். அடுத்தது நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹1000 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17. புரியுதா? சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹1000 is still outstanding. ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னென்னா இன்னும் வர வேண்டியது இருக்குது. புரியுதா? இன்னும் பே பண்ண வேண்டியது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்லேயே அது இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து ₹1000 ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங். எந்த இயருக்கு? 2016-17. ஓகேவா? ஸோ இது ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஸோ இதில் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு மைனஸ் ஃபர்ஸ்ட் திஸ் ஸ்டெப். அடுத்தது அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு மைனஸ் தான் எப்போவுமே. ஓகேவா? அட்வான்ஸ் கரண்ட் இயர்னாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரண்ட் இயர் வந்து நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ₹1000 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 40,000 கொடுத்துட்டாங்க கரண்ட் இயரோடது. ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம். ஓகே. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் இன்க்ளூடிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2015-16 அமௌண்ட் வந்து ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம இதே நம்ம மைனஸ் பண்ணணும். அடுத்தது தேர்டு ₹3,000 ஃபார் த இயர் 2017-18ன்றது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹1000 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016 and 17. அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை நம்ம எதை ஆட் பண்ணணும் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம எதை ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எழுதி போடுறேன் பாருங்கள். இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, வாட் யூ ஹேவ் டு ஆட், எதை நம்ம ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும். What we have to add and subtract. ஓகேவா? ஸோ வாட் யூ ஹேவ் டு ஆட், ஃபஸ்ட்டு ஆடை சொல்கிறேன், அதுக்கப்புறமா சப்ட்ராக்டோட ஸ்டெப் சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஒரு இயர் கொடுத்துருவாங்க, ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு இயர் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி அட்வான்ஸுக்கும் சம் இயர்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்களே. இங்கே வந்து உங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதி போகிறேன் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்டென்ஸாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு வந்து பிரிக்க தெரியணும். எது வந்து ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ் பேமெண்ட் எது. ஓகேவா? எதை நம்ம ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் வந்து சம் வந்து ஈஸியாக செய்ய முடியும், போஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் சின்ன ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டேன் எது வரும் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்னென்ன அதில் உள்ள என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணணும், எந்தெந்த என்ட்ரிஸை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே எழுதி போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் current year. ஸோ அடுத்தது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் previous year. ஸோ இங்கே ஆட் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று, இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆட்.
இதை சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது சப்ராக்ட். சப்ராக்ட் வந்து என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் outstanding subscription for current year. ஓகேவா? advance subscription for current year. ஸோ இதை நம்ம எல்லாமே மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே ஆடு, இது எல்லாமே மைனஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எது சம்மில் மைனஸ் பண்ண வேண்டியதை மைனஸ் பண்ணிக்கணும், ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இன்னும் உங்களுக்கு இயர் வைஸாக சொல்லிக் கொடுக்கணும். இயர் வைஸாகவே உங்களுக்கு புரியல சார், எனக்கு அது 2017 16 கொடுக்குறாங்க, இல்லை 18 சொல்கிறாங்க, கரண்ட் இயர் ஒன்று சொல்கிறாங்க, இது எல்லாமே எனக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இயர் வைஸாகவும் பக்கத்தில் எழுதி போகிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2018 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் ஆட் வந்து 2018ன்றது ஒரு கரண்ட் இயர். ஓகேவா? ஏன்னா இங்கே கரண்ட் இயர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் 2017ன்றது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட். இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ். ஓகேவா? அடுத்தது ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆட் சொன்னேன் இல்லையா, ஆட் ஃபுல்லாக இது. ஓகேவா? ஆட் ஃபுல்லாக ஆடுக்கு வந்து இயர் எழுதி போட்டிருக்கேன். அது சப்ராக்ட் வந்து இயர் எழுதி போடுறேன் பாருங்கள். 2018ன்றது ஒரு கரண்ட் இயர், அதாவது இயர் வைஸாக உங்களுக்கு எதை ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். 2018ல் 2017ஓட அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ 2018ல் 2019க்கு நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட். ஓகேவா? 2019க்கு 2019ஓட அட்வான்ஸ் பேமெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேர்ட்ஸ் மூலியமாகவும் போட்டேன், எதை ஆட் பண்ணணும் எதை சப்ராக்ட் பண்ணணும்னு போட்டாச்சு வேர்ட்ஸ் மூலியமா. ஓகேவா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர்னா ஆட், அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர்னா ஆட். அதே சம்மில் பார்த்தீங்கன்னா 2018ன்றது கரண்ட் இயர். ஸோ 2018ஓட அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணணும், 2017ஓட அட்வான்ஸ் பேமெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது சப்ராக்டில் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் யூ ஹாவ் டு மைனஸ் அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் ஆல்சோ யூ ஹாவ் டு மைனஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2018ன்றது கரண்ட் இயர். ஸோ 2017ன்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். அடுத்தது 2018 தான் கரண்ட் இயர், 2019 சப்சீக்வெண்ட் இயர், அதாவது அட்வான்ஸ் இயரோட பேமெண்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வேர்டிங்ஸ்லேயும் இருக்குது, அங்கே இயர் வைஸ்லேயும் போட்டிருக்கேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த சம்மை செய்யும் போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் செய்யலாமா? அடுத்து வாங்க சம் போடலாம். ஸோ எக்ஸசைஸ் 10ல் சம் என்ன கொடுத்துட்டாங்க? டு ப்ரிப்பேர் வழக்கம் போல் என்ன போடணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் காலம் போடணும். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெண்டு இன்னர் காலம் அவுட்டர் காலம் எப்பவுமே டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இன்கம் இன்னர் அண்ட் அவுட்டர். ஓகேவா? ஸோ திஸ் இங்கே வந்து டெபிட் சைட், ஸோ இந்த சைடு வந்து கிரெடிட் சைட். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த சைடு எதுவும் வராது,
சம்மில் கொடுத்துருந்தா வந்துடும் கண்டிப்பாக, நீங்கள் அதை மறந்துடாமல் போட்டுக்கோங்க. ஸோ ஹெட்டிங் சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2017. ஓகேவா, 2017. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் account for the year ended 31st March 2017. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். மேலே ஹெட்டிங் எல்லாமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எந்த இயரு, கரண்ட் இயரு, க்ளோசிங் இயர்னு எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ ஓகேவா, ஸோ சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 40,000 கொடுத்துருந்தாங்க, நான் இருக்கா. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 40,000. அடுத்தது எவ்வளோ, அந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 1000 rupees. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலே நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். ஓகேவா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 1000 rupees. ஸோ we have to add this. ஓகேவா, 41,000. ஸோ இது வந்து கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். புரியலைன்னா உங்களுக்கு நான் பக்கத்தில் எழுதி போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ண அடுத்தடுத்து உங்களுக்கு லேட்டராக எதாவது எடுத்து பின்னாடி பேக் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த 2015-16 அமௌண்ட். 15-16ஓட அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் எந்த வருஷத்துக்கு, 2015-2016. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஏரை கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லையும் இந்த ஏருக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதா. ஸோ 2015-16 புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. புரியுதா, திஸ் இன்க்ளூட்ஸ்னு சொல்லி 5,000 கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கா. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் அந்த இதை வந்து 5,000 போட்டுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 15-16 இயரோட எவ்வளவு, 5,000. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, எவ்வளோ வரும், 36,000. ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட். அட்வான்ஸ் அங்கே கொஸ்டின்ஸில் எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்க, 2017-18 இயருக்கு எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்க, 3,000 பே பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ முந்தின வருஷம் அடுத்த வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட்டை முன்னாடியே அவங்க கலெக்ட் பண்ணனால அதை அட்வான்ஸ் பேமெண்ட், அது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க, 2017-18, ஏன்னா 2017 நடந்துட்டுருக்கு, 18க்கு உண்டான அமௌண்ட்டை 2017 வாங்கிட்டாங்க. எவ்வளவு, 3,000 வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அதே மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த இயருக்கு, 2017-18. எவ்வளவு, 3,000.
1000. ஸோ இவ்வளோ தான் கால்குலேஷன்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களா 40,000. ஸோ அதோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனோட கரண்ட் இயரை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 ஆட் பண்ணால் 41,000. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2015-16 இது வந்து ப்ரீவியஸ் இயரோடது. ஓகேவா? ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ப்ரீவியஸ் இயரோடனால நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 41 - 5,000 36,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2017-18. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ண எவ்வளோ 36ல் 3. இது ஃபுல்லாக இன்னர் காலமில் வரணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேல்குலேஷன்ஸ் நீங்கள் பண்ணுற அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மைனஸ் ப்ளஸ் ஆட் எல்லாமே இன்னர் காலமில் வரணும். ஸோ ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வருது, அதை நீங்கள் அவுட்டர் காலமில் போடணும். ஓகேவா? ஸோ இங்கேயே நீங்கள் போட்டுறக்கூடாது, தப்பாயிரும். ஸோ 36 - 3 33,000. 33,000. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் 33,000. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து இந்த சம்மில் வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதி போட்டிருங்க. அந்த சம்மில் இருக்கிறதுல எதை ஆட் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணுன்றதையும் எழுதி போட்டேன். ஸோ ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த சம் பண்ணதுக்கப்புறம் அதை ரெண்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக புரியும் சம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எதெல்லாம் வந்து இங்கே அசட் சைடும் லைபிலிட்டி சைடு வரும்னு பார்க்க போகிறோம். ஸோ போன சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அசட் சைடில் வர அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ₹1,000. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன் அட்வான்ஸ் வந்து எவ்வளவு 3,000. ஓகேவா? 3,000. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் முடிச்சதோடு நிப்பாட்டிடக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட்னு கேட்டால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபார்மெட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே அசட் சைடும் அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாமே லைபிலிட்டி சைடு வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை மறந்துடாமல் சம்ம முடித்தோடனே அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வந்து இங்கே எழுதணும். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து மறந்துடாமல் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் வந்து அசட் சைடும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எல்லாத்தையுமே லைபிலிட்டி சைடும் போட்டுறணும். அப்போ தான் சம் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நோட் பண்ணிட்டீங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் செகண்ட் ஸ்டெப். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் சம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இயரும் க்ளோசிங் இயரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் பார்த்துருப்போம் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்துருப்போம். ஏன்னா போன வருஷத்தோட க்ளோசிங் வந்து இந்த வருஷத்தோட ஓப்பனிங், இந்த வருஷத்தோட க்ளோசிங் வந்து அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ்னு பார்ப்போம். ஸோ இங்கே எப்படி அதை கால்குலேட் பண்ண போகிறோம்? ஓகேவா? இங்கே வந்து நம்ம அதை எப்படி ப்ரீவியஸ் இயர்னு கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கரண்ட் இயர்னு கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3,000 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/1/2018 அப்படின்றபோது 2017ஓட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ you have to minus 3,000 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில். அடுத்தது 31/12/2018 5,000 கொடுத்துருக்காங்க. 5,000ன்றது நம்மளுக்கு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கரண்ட் இயர்ன்றோட அவுட்ஸ்டாண்டிங் போது நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா? கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ அவுட்ஸ்டாண்டிங் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பனிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,000, க்ளோசிங்கில் 7,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா?
ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி கரண்ட் இயரோட அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, கரண்ட் இயரோட அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3000 மைனஸ். ஓகேவா, அடுத்தது 5000 ஆட் பண்ணிக்கணும். அடுத்த அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து 4000 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரோடது 7000 வந்து கரண்ட் இயரோடது. புரியுதா? ஸோ அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் வந்து கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னா 45,000 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் ஃபஸ்ட் நம்ம ஃபார்மேட் படி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோடது, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயரோடது, அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயரோடது, அடுத்த அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோடது. ஓகேவா, பண்ணலாமா? வரீங்களா? ஓகே வாங்க. அது ஃபஸ்ட்டு இன்கமில் பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45,000. ஸோ அப்போது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு? ஆட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர் எவ்வளவு? 5,000 ஆட் பண்ண எவ்வளவு? 50,000 வருதா? அடுத்தது மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா, ஸோ மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் எவ்வளவு? 3,000. So you have to minus 50,000 minus 3,000, 47,000. ஓகேவா, 47,000. அடுத்தது ப்ரீவியஸ் இயரோட அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் எவ்வளவு? 4,000. ஸோ 51,000. ஓகேவா, 47,000 ப்ளஸ் 4,000 51,000. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 7,000. அதாவது கரண்ட் இயரோட அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 7,000. ஓகேவா, ஸோ இது ப்ரீவியஸ் இயர் முடிச்சுட்டு அடுத்து மைனஸ் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர். எவ்வளவு அமௌண்ட்டு? 7,000. ஓகேவா, ஸோ 51,000 மைனஸ் 7,000 44,000. ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. புரியுதா? இதுதான் உங்களுக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட் எவ்வளவு? 44,000. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க, க்ளோசிங் அண்ட் அதே மாதிரி அட்வான்ஸ்லேயும் ஓப்பனிங் க்ளோசிங் இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தாலே இருந்து போன வருஷத்தோட க்ளோசிங் தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ அப்போ அது ஓப்பனிங்காக அது ப்ரீவியஸ் இயராக கரண்ட் இயராக கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் இயராக கரண்ட் இயராக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர்னா என்ன பண்ணணும்? அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர்னா எதை மைனஸ் பண்ணணும், எதை ஆட் பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர், அந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, ரிசீவ்னாலே நம்மளுக்கு ஒரு இன்கம். ஸோ அந்த 45,000 இன்கம் செட் போட்டு எதை ஆட் பண்ணணும்? அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரை ஆட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயரை மைனஸ் பண்ணணும், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ அதே இது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் இயரை ஆட் பண்ணணும், கரண்ட் இயரை மைனஸ் பண்ணணும். ஸோ சம்மில் கொடுத்துருக்க மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். எதையுமே மாற்றி போடுறீங்க, ஆட் சப்ராக்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவா, சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க.